ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 வீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட்டுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கு. பார்சல் சர்வீஸில் போயிட்டு எடுக்க போகிறேன். குளிச்சுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் செக் பண்ணணும். எல்லாம் கரெக்டாக இருக்கா, பில்லை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் தான் நான் வந்து ஆர்டர் போட்டவங்களுக்கு லைன் படி பார்சல் பண்ணணும். ஆல்ரெடி அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் கவரில். அதில் போட்டு பேக் பண்ணிட வேண்டியதான். பேக் பண்ணிவிட்டு டிஸ்பேச் பண்ணணும். 1 வீக் கழிச்சு போன சாட்டர்டே நான் எனக்கு ஆர்டர் க்ரீம் வந்துச்சு. இன்றைக்கி என்ன சாட்டர்டே பாருங்கள் 1 வீக். அதனால தான் நான் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கேட்கும்போது நான் சொல்கிறேன் 1 வீக்கு 10 டேஸ் ஆகும் அப்படின்னு. லேட் ஆகுது எனக்கு வர்றதுக்கே. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா தழும்பு நல்லா தெரியுது. இந்த ஆயில் அப்ளை பண்ண இல்லையா, ஃபேஷியல் ஆயிலு, அதனால் தழும்பு அப்படியே தெரியுது. இப்போ வந்து கஸ்டமரு எல்லோரும் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் இப்போ ஒரு 420 அனுப்பியிருக்காங்கன்னு வைங்களேன். என்கிட்ட அவ்வளோ கேள்வி, எப்போ வரும் க்ரீம், எப்போ வரும் 60,000 பே பண்ணி 1 வீக் கழித்து எனக்கு இன்றைக்கி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. 60,000. நான் வந்து ஒரு கேள்வி கூட அங்கே அப்படிலாம் கேட்க மாட்டேன், முடியாது. எப்போ வரும் நீங்கள் கேட்குற மாதிரி மெசேஜோ காலோ கேட்பேன். எப்போ வரும்னு கேட்டுட்டு அவங்க அந்த டேட்டில் அனுப்பி விட்ருவாங்க. அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே லாரி செட்டுக்கு வரும், அங்கேருந்து எனக்கு கால் வரும், நான் போய் எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோதான். அந்த இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரதை கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாக்ஸில் வந்திருக்கும், எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறதெல்லாம் கூட காமிக்கிறேன். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க ஒரு கொரியர் அனுப்புறது ஈஸி, இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்து பேக் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் லேட் ஆகுது. லேட் ஆனால் தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னைய டார்ச்சர் மட்டும் பண்ணாதீங்க. எப்போ வரும் கொரியர் போட்டாச்சா இந்த அந்த மெசேஜை பார்த்து எம்மா எனக்கு தலைவலியே வருது. ஏன்னா எப்படினாலும் நான் அனுப்பும்போது உங்களுக்கு பிக் அனுப்புவேன். அது உங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ்க்கு உங்கள் ஏரியாவுக்கு வந்தோடனே கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஃபஸ்ட்டு கொரியர் வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா கொண்டு வருவான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து தருவாங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு மட்டும் என்ன ஆகுது சொல்லுங்கள். நான் அனுப்பாமலாம் இருக்க மாட்டேன். என்னோடய வேலை கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு க்ரீம் வர நான் உங்களுக்கு அனுப்பிட்டே தான் இருப்பேன். அதனால் நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கேட்கவும் தேவையில்லை. நான் மறக்கலாம் மாட்டேன். கரெக்டாக க்ரீம் வந்துடும். அதை பற்றி பயப்பட தேவையே இல்லை. இன்றைக்கி நான் போய் எடுத்துகிட்டு வர்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, வீடியோ மேக்கப் போடாதீங்க சிஸ்டர், போடாமல் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, மேக்கப் போடாமல் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அதனால் இனிமேல் இந்த மாதிரி மேக்கப் போடாமல் தூங்கி எழுந்திரிச்சோனையெல்லாம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ஃபேஷியல் ஆயில். அதனால தான் இப்படி கொடூரமாக இருக்குது. நீங்கள் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக நான் எனக்கு வந்துட்டாலே போதும். எனக்கு ஆர்டர் க்ரீம்ஸ் வந்துட்டாலே நான் அனுப்பிடுவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, சி யூ. ஈஸியாக ஆர்டர் எடுக்கிறதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள்.